நேற்றைய முன்தினம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாரு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, அதாவது பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததாக இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நீங்கள் வந்து வாங்குறத வந்து குறைச்சிக்கோங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து தங்கம் வாங்குறத குறைச்சிக்கோங்க. அது வந்து திருமணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து தங்கம் வாங்குற விஷயத்த வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. மூன்றாவதாக வந்து வெளிநாடு பயணங்கள் இருக்குன்னா அதையும் வந்து குறைச்சிக்க சொல்லியிருக்காரு. ஸோ இது திடீர்னு வந்து எதனால் இதை பற்றிலாம் அவர் பேசுகிறாரு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாத காலமாக வந்து அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா போர் சூழல் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி நடக்கக்கூடிய போர் சூழலால் வந்து கச்சா எண்ணெய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் வந்து பாதிப்பு வந்து உண்டாக்கியது. ஸோ இந்த பாதிப்பு தான் வந்து இங்கே இந்தியாவிலையும் வந்து இப்போ பிரதிபலிக்க தொடங்கியிருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு, பல ஸ்டேட்ஸோட எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாளே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இது மாதிரி வந்து பொருளாதார மந்தநிலை வரப்போகுது, ருப்பீஸ் வந்து டிப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து ஏன் வந்து தங்கம் வாங்காதீங்க, ஆயில் கன்சம்ஷன், அதாவது பெட்ரோல் டீசல் உபயோகத்தை கம்மி பண்ணிக்கிங்க, அதாவது சிக்கனமாக பயன்படுத்துன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கணிசமான அளவில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது டாலரை கம்பேர் பண்ணும்போது கணிசமான அளவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களால், ஏன்னா வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமான பணத்தை நம்ம செலவு பண்ணுறது எங்கே அப்படின்னா, ஒன்று தங்கம் வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வாங்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயில் கொடுக்குறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து டாலரில் தான் உலக நாடுகள் எல்லாமே வந்து ஆயிலையும் சரி கோல்டையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளிநாடு, அதாவது வேறு ஒரு நாட்டோட பணம் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. எப்படின்னா இந்த தங்கம் வாங்குறது மூலமாகவும் சரி, இந்த ஆயில் வாங்குறது மூலமாகவும் வந்து அதிகப்படியான பணம் வந்து டாலர் வந்து நம்ம செலவு பண்ணுறோம். நம்ம இந்திய ரூபாயை வந்து நம்ம கொடுத்து டாலரை வந்து இங்கே இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கணக்கு தான். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்தணும்னா நம்மளோட இந்திய ரூபாயோட மதிப்பு சரியை வந்து குறைக்கலாம், கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிளானிங்கில் தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போது இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது பெட்ரோல், டீசல் யூஸ் பண்ணுற அளவை வந்து குறைங்க, தங்கம் வாங்குறத குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். நேற்றைய முன்தினம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாரு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, அதாவது பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை வந்து சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததாக இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நீங்கள் வந்து வாங்குறத வந்து குறைச்சிக்கோங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து தங்கம் வாங்குறத குறைச்சிக்கோங்க. அது வந்து திருமணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து தங்கம் வாங்குற விஷயத்த வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. மூன்றாவதாக வந்து வெளிநாடு பயணங்கள் இருக்குன்னா அதையும் வந்து குறைச்சிக்க சொல்லி